பராஆவ வருடம் 2026 முதல் 2027 வரை என்பது தமிழ் பஞ்சாங்கத்தின் 60 ஆண்டு சுழற்சியில் 40வது ஆண்டாகும். இது 14 ஏப்ரல் 2026 சித்திரை 1 அன்று செவ்வாய்க்கிழமை காலை 8:26 மணிக்கு. சில கணக்கீடுகளில் 9:32 மேஷ ராசியில் சூரியன் பிரவேசிப்பதன் மூலம் தொடங்குகிறது. இந்த ஆண்டு ஏப்ரல் 2026 முதல் ஏப்ரல் 2027 வரை அமைகிறது. மிகச்சிறந்த மாற்றத்தையும் திருப்பத்தையும் தடைகள் சஞ்சலமும் தோன்றி மறையும் தன்னம்பிக்கை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். கடல் மழை போன்றவற்றால் ஆபத்துகள் உண்டு. குரு சந்திரன் செவ்வாய் கிரக வழிபாடுகள் நன்மை தரும். சோமேஸ்வரர் ஜலகண்டேஸ்வரர் வழிபட வெற்றி உண்டாகும். மேஷம் வேலை மற்றும் தொழிலில் உள்ள கவலைகள் நீங்கி குடும்பத்தில் ஏற்றம் உண்டாகும். வருமானம் சிறப்பாக இருக்கும். மங்கள காரியங்கள் வெற்றி பெறும். ரிஷபம் சகோதர உறவில் நன்மைகள் உண்டு. புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும். பெரிய முதலீட்டுக்கான வாய்ப்புகள் உண்டு. மிதுனம் வருமானம் சேமிப்புக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். வீடு மனை வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டு. கடகம் புதிய செல்வாக்கு மீண்டும் பெறுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும். கூட்டு தொழிலில் வெற்றி உண்டு. சிம்மம் வேலை தொழில் முயற்சிக்கான வெற்றி உண்டாகும். குரு சனி வழிபாடு வெற்றி தரும். கன்னி புகழ் செல்வாக்கு கூடும். தடைகள் நீங்கி காரியங்கள் நிறைவேறும். எதிர்பாராத வருமானங்கள் ஏற்படும். துலாம் எதிரிகளை வெல்வீர்கள். பொருளாதார நிலை உயரும். பதவி உயர்வு வியாபார வெற்றி உண்டாகும். விருச்சிகம் புகழ் செல்வாக்கு கூடும். புதிய வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும். தனுசு தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். மகிழ்ச்சி உண்டாகும். உடல் நலனில் கவனம் தேவை. மகரம் குறுப்பெயர்ச்சிக்கு பின்பு தொழில் வேலை லாபம் ஏற்படும். முயற்சிகள் வெற்றி தரும். கும்பம் தொழில் மற்றும் வியாபாரம் நன்றாக இருக்கும். பணவரவு செலவுகளில் கவனம் தேவை. நிலம் வீடு வாங்கும் யாகம் உண்டு. மீனம் வெளிவட்டாரத்தில் நல்ல பெயரும் புகழும் உண்டாகும். தொழில் உத்தியோகத்தின் வழியில் லாபம் உண்டு. சென்ம சனியால் அலைச்சல் உண்டு. தெய்வ வழிபாட்டில் வெற்றி உண்டாகும். நன்றி.